அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, சலாத்து நாரியா, அதாவது இன்று இந்த சலாத்து நாரியா என்ற இந்த குறித்த சலவாத் என்று சொல்லப்படுகின்ற சலாத்து நாரியா என்பது மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்திலே இந்த சலாத்து நாரியா என்ற ஒன்று பரவலாக இருக்கிறது. அப்ப இந்த சலாத்து நாரியா இப்படி ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்களா? சஹாபாக்கள் ஓதி இருக்கிறார்களா? தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள் இப்படி ஓதி இருக்கிறார்களா? இது சரியான சலவாத்தா என்று சொல்லி பலர் கேட்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு சலவாத் என்பது, இப்படி சலாத்து நாரியா என்ற ஒரு சலவாத்து உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கிடையாது. சஹாபாக்கள் ஓதியது கிடையாது. தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள் கூட சொன்னது கிடையாது. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், தாரகுத்னி, தபரானி, பைஹகி, எந்த முவத்தா எந்த கிரந்தத்திலேயுமே இப்படி ஒரு செலவாத்து சொன்னதாக, வந்ததாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததாக, சஹாபாக்கள் ஓதியதாக எந்த ஒரு செய்தியுமே ஆதாரபூர்வமான செய்திகளே கிடையாது. அது எப்படி வருதுன்னா பாருங்க, இந்த சலாத்து நாரியா, அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வஸல்லிம் ஸலாமன் தாம்மன் அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி அப்படி வருது பின்னுக்கு. அப்ப இந்த வார்த்தைகளை பார்த்தா இது ஷிர்கான, அதாவது இந்த வார்த்தைகளே இந்த செலவாத் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளே இணை வைப்பு கலந்திருக்கக்கூடிய இந்த செலவாத்தாக இது இருக்கிறது. நிறைய ஒன்னொன்னா மொழிபெயர்க்க இப்ப நேரம் போதாது, கேட்ட சகோதரர்களுக்காக சொல்கிறேன். இப்படி இந்த செலவாத் என்பது ஷிர்கான வாசகங்களை கொண்டு உள்ளது. இதை நாம் முதலாவது இபாதத் என்று நினைத்து ஓதவும் கூடாது, மக்களுக்கு சொல்லவும் கூடாது. அதே மாதிரி இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா 4444 தடவைகள் தஸ்மணியை வச்சு எண்ணி, கடலைகள் அதை போட்டு எண்ணி, இப்படி எண்ணி இந்த நாட்டங்கள் நிறைவேற ஓதுறாங்க. இன்னும் பல எண்ணிக்கைகள்ல பல விஷயங்களுக்காக செய்யறாங்க. அப்ப இதனால அந்த குறித்த ஃபதுல் சிறப்பு கிடைக்குமா என்று சொன்னா நிச்சயமா கிடைக்காது. ஏன்னா ஒண்ணு, இந்த சலவாத்த ரசூலுல்லாஹி சொல்லி தர இல்ல, இந்த சலவாத்துக்குரிய சிறப்பையும் ரசூலுல்லாஹி சொல்லி தர இல்ல. யாரோ ஒருவர் சலவாத்தை உருவாக்கி இந்த செலவாத்துக்கு ஒரு சிறப்பையும் உருவாக்கி இருக்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது அல்ல. எனவே இதை ஓதுவதனால் எந்த சிறப்பும் கிடையாது. இது ஷிர்கான ஒரு வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு செலவாத்து என்று மக்கள் சொல்கிறார்கள். செலவாத்து நான் அறியறதுக்காக சொல்றேன். அப்ப எனவே இதை ஓதவே கூடாது. இந்த செலவாத்து என்பது மிக கவனமா நாம் இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்க செலவாத்து ரசூலுல்லாஹி மீது ஓதக்கூடாதா, எவ்வளவு சிறப்பு இருக்கிறது, நீங்க ஓதவானான்னு சொல்றீங்களா, தடுக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்டால் நிச்சயமாக நான் அப்படி சொல்லவில்லை. செலவாத்து நீங்க அதிகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஓதுங்க. அத ரசூலா சொல்லி தந்த முறையில ஓதுங்க. ரசூலா என்ன சொல்லி தந்தாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இது தொழுகையில் நம்ம ஓதக்கூடிய செலவாத். எனவே இதை நம்ம ஓதுறது மூலமாக நிறைய சிறப்புகள் இருக்குது. அப்ப இதை விட்டு போட்டு இந்த மாதிரி வழிகட்ட ஷிர்கான வாசகங்களை கொண்டுள்ள இந்த செலவாத்தை ஓதுவதனால எந்த சிறப்பும் கிடையாது. இது நிறைய புத்தகங்கள்ல என்ன அடிச்சுடுறாங்க, பின்னால கடைசியா சலாத்து நாரியான்னு போட்டெல்லாம் பரப்புறாங்க. இது கூடாது. இந்த வாசகங்களை தவிர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஆதாரபூர்வமான செலவாத்துக்களை ஓதி அதன் மூலமாக நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அறியாமையில் இருந்தால் தெரிந்து நாம் இதை விட்டு நாம் நல்ல விஷயங்களை படிச்சு அமல் செய்வோம். அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை அறிந்து அதை பின்பற்றுகின்ற நன்மக்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.